அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கம்மிங் வீக் வந்து மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்கும், அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஒரு என்ன பேட்டர்னில் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, MCX எல்லாம் நிற்குது அப்படிங்கிறத நாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீக் வந்து எப்படிங்க இருந்தது, அதாவது மார்ச் 30ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னா, அதில் 2 நாள் வந்து ஹாலிடே இருக்காது. 5 ட்ரேடிங் செஷனில் 2 ட்ரேடிங் செஷன் வந்து ஹாலிடே. அதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். 2 கேண்டலுங்கிறது அதாவது எப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக தான் இருந்தது. அதாவது மார்ச் 30ஆம் தேதி கேண்டில் வந்து ஒரு கேப் டவுன் ரெக்கவரி, அதுக்கப்புறம் கேப் அப் ஒரு டவுன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் மறுபடியும் ஒரு ரெக்கவரி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது சரியா வந்து அன்பிரிடிக்டபிள், அதாவது சரியா வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இந்த வாரம் வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுக்கு என்ன ரீசனுங்கிறது நமக்கு தெரியும். இந்த கேப் டவுன் விழுகுது அப்படின்னா உடனே ட்ரம்ப் ஏதாவது ஒரு நியூஸ் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் கேப் அப் விழுகுது அப்படின்னா இந்த நியூஸ் வந்து சரிப்பட்டு வராது, இன்னொரு நியூஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவரே இன்னொரு நியூஸ் வந்து கொடுக்குறாரு. சரி, வார் எப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இவர் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தொடர்ந்து வந்து கெடு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதாவது ஒரு 10 நாள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் அவங்க வந்து இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா நாங்கள் ஈரானையே ஒட்டு மொத்தமாக அழிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க சைட்ல இருந்து அந்த 10 நாள் கெடு வந்து ஏற்கிறது இல்லை, அதாவது வந்து அக்செப்ட் பண்ணிக்காம என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லைங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, அதுக்கப்புறமாச்சு ஏதாவது ஒன்று இவர் முடிவு பண்ணல, அப்படி கிடையாது, இன்னொரு 10 நாள் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு 10 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாரு. அதாவது இந்த பணம் கொடுக்குற இடத்துல சொல்லுவாங்கல்ல, 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளார பணம் வரலன்னா நடக்கிறதே வேற, என்னடா பண்ணுவோம் அப்படின்னா இன்னும் 2 நாள் நான் டைம் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் ட்ரம்ப் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால தான் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது அப்படின்னா ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலையில வந்து இந்த வாரம் வந்து இருந்தது. ஓகேங்களா, லாஸ்ட் டைம்ல வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆனது. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்தியா வேல்யூ, அதாவது இந்தியன் ருப்பி வேல்யூ, யூஎஸ்டிக்கு டாலருக்கு அகேன்ஸ்டா இந்தியன் ருப்பி வேல்யூ வந்து ரொம்ப லோவா போயிடுச்சு. 95 புள்ளி சம்திங், அதாவது ஹையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 95.22. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் போக விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நிறைய வந்து என்ன சொல்றது அப்படின்னா கருத்துக்கள் வர ஆரம்பிச்சிரும்னா எப்படி இவ்வளோ இந்தியா டாலருக்கு அகைன்ஸ்டா வந்து எப்படி இவ்வளோ லோ ஆகுது இந்தியா ருப்பி, மற்ற கண்ட்ரியோட ருப்பியெல்லாம் இந்த அளவுக்கு லோ இல்லையே, ஏன் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த நியூஸஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க RBI, ஒரு சில பேங்க்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாலர் எக்ஸ்சேஞ்சில் வந்து நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இப்போ ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 95.22 இருந்தது, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 92.61 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆயிருக்கு ருப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தேர்ஸ்டே வந்து நல்ல ஒரு ஹை கொடுத்துருந்தது. அதாவது நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.15%, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் ரெக்கவரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1 வீக்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக், அதாவது இந்த வீக் மட்டும்தான் கிட்டத்தட்ட நமக்கு 1 2 3 4 5 6 வாரம் கழிச்சு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கிறது இந்த வீக் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட ஹாலிடே கிடையாது, நான் ஃபுல்லா இருந்தது. பட் இந்த 3 ட்ரேடிங் டே தான். ஸோ நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். இப்போ வீக்லி கேண்டல் எல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கலர் கேண்டல் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து எப்படி ஆகும், கண்டினியூஸா போகுமா இல்லைன்னா எப்படிங்கிறத ஸோ நம்ம வந்து சார்ட் பேட்டர்ன்ல வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிக்கலாம். சரி, FIS என்னதாங்க பண்றாங்க, அதாவது கிரீன் வந்திருக்கு மறுபடியும் ஏதாவது பை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா FI என்னதான் கிரீன் வந்தாலும் சரி, என்னதான் ட்ரம்ப் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்தாலும் சரி, எவன் அடிச்சு செத்தாலும் சரி, இவங்க வந்து விற்கிறது தான்டா, செல்லிங் பட்டன் வந்து கையே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மார்ச் மந்த் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வித்து தள்ளிட்டாங்க. சரி, ஏப்ரல் மாதம் 1 2ஆம் தேதி ஆச்சு கொஞ்சம், ஏதாவது இப்போ 2ஆம் தேதி எல்லாம் கிரீன்ல தானே முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு, சரி அங்கேயாச்சும் ஏதாவது ஒரு 100 கோடி ரூபாய்ச்சு வாங்குங்களா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 9,931 கோடி ரூபா அன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங்ல தான் இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, கேஷ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா FIS வந்து இன்னும் செல்லிங் பட்டன்ல இருந்து கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஹிட் மேப் 1 வீக் வச்சு பார்க்குறப்ப எல்லாமே கொஞ்சம் ரெட்டு தான். அதாவது ரிலையன்ஸ், ICICI பேங்க், கொட்டாக் பேங்க், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு. லாஸ்ட் டைம்ல கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி ஓவராலாக ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா
ஐடி செக்டார் கொஞ்சம் பரவாயில்ல. ஐடி செக்டார் மட்டும் கொஞ்சம் வந்து ரெக்கவரி ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஐடி செக்டார் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்ல ஒரு growth. டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக், விப்ரோ, இன்ஃபோசிஸ். ஸோ கம்மிங் வீக்ல ஐடி செக்டார் கொஞ்சம் growth ஆகிற மாதிரி தெரியுது. அதுக்கு மெயின் வந்து ஏடிஆர் வேல்யூஸ். ஸோ ஏடிஆர் வேல்யூஸ் நல்லா பாசிட்டிவ்ல தான் வந்துட்டு இருக்கு. அதாவது 1 வீக்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 7.09, இப்போ 1 மந்த்தை வச்சு பார்க்குறப்ப நமக்கு நெகட்டிவ்ல இருக்கு. பட் லாஸ்ட் வீக் இந்த வீக்கை மட்டும் கம்பேர் பண்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 7%, 6%, 1.97, இன்ஃபோசிஸ், விப்ரோ, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாம் கூட கொஞ்சம் பாசிட்டிவ், ஐசிஐசி பேங்க். ஸோ ஓவராலா இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. கம்மிங் வீக்லயும் கொஞ்சம் பாசிட்டிவ் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டேட்டாஸ் வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேட்டர்ன் பார்க்கலாம். இப்போ பேட்டர்ன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு எம் பேட்டர்ன் தாங்க. இதை வந்து நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்துருந்தோம். எக்ஸாக்டா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எம் பேட்டர்ன் தான். ஸோ இந்த எம் பேட்டர்னுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ரெக்கவரி எடுத்திருக்கு. இதையும் பிரேக் அவுட் பண்ணோம். இந்த 21,760 பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா ஒரு பெரிய செல்லிங், அது எவ்வளவு தூரம் போய் முடியும்னு தெரியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து எடுக்கும் இந்த எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடக்கிறப்ப. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்து நம்ம சப்போர்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ கம்மிங் வீக்ல சப்போர்ட் ஜோனுங்கிறது 22,295, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 23,130. இப்போ 23,130 வந்தா அகைன் வந்து 22,295 வரைக்கும் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த லோவையும், அதாவது லாஸ்ட் தேர்ஸ்டேவோட லோவையும் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா 21,760. ஸோ அது வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். கம்மிங் வீக்கோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 23,130, 22,295. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துட்டு வந்தா கூட நமக்கு இப்போதைக்கு நியூஸ் மேனிபுலேஷன் வந்து நிறைய நடக்குது. அதாவது நியூஸ் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கு. என்ன சொல்றதுன்னா, அதான் இன்னைக்கு சீஸ்ஃபயர் நடக்குதுங்கிறாங்க, மறுபடியும் வந்து முடிய போகுதுங்கிறாங்க, உட்காந்து பேச போறோங்கிறாங்க, மறுபடியும் எந்திரிச்சு போறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நியூஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்துடலாம். ஸோ டைரக்ஷனுங்கிறது அன்பிரிடிக்டபிளா இருக்கு. பட் எக்ஸாக்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் தான், நல்ல சப்போர்ட் ஜோன் தான். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து ருப்பி வந்து லோவா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வர ஒரு நேரம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எஃப்ஐஎஸ் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்களே. எஃப்ஐஎஸ் கொஞ்சமாச்சு பையிங்ல இருக்கணும்ல. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து செல்லிங்லேயே இருந்தது அப்படின்னா ஸோ இந்த டேட்டாஸ் வந்து கூட அவங்க வித்துட்டு தான் இருக்கிறாங்களே தவிர இந்தியன் மார்க்கெட்டை இன்னும் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 52,690. ஹையா பிரேக் அவுட் பண்ணா 52,690 வரைக்கும் போயிட்டு செல் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா 50,410 நமக்கு நெக்ஸ்ட் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட். ஓகேங்களா. ஸோ செல்லிங் கூட டபுள் டாப் ட்ரிபிள் டாப் கிடையாது. பட் பையிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எந்த இடத்துல எடுக்கும் அப்படின்னா 50,410 வரைக்கும் 4110ல எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா 52,690 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏடிஆர் வேல்யூஸ் கொஞ்சம் பரவாயில்ல. லாஸ்ட் வீக் இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹெச்டிஎஃப்சியா இருக்கட்டும், ஐசிஐசி பேங்கா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் ஏடிஆர் வேல்யூஸ் பரவாயில்ல. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். இப்போ சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 72,000, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 74,650, செல் சைட் பிரேக் அவுட் 71,372 பிரேக் அவுட் பண்ணி ஒரு 1 hour கேண்டில். ஏன்னா பிரேக் அவுட்டுக்கு 1 டேல வச்சு நீங்க வந்து பேட்டர்ன் டிரா பண்றப்ப 15 மினிட்ஸ் பிரேக் அவுட்டா வந்து எடுத்துறாதீங்க. ஓகேங்களா. 15 மினிட்ஸ் க்ளோசிங் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம டே ட்ரேடிங்க்கு ஓகே. பட் ஒரு 1 டேல வச்சு நம்ம பேட்டர்ன் டிரா பண்ணப்போ 1 hour கேண்டில் வந்து பிரேக் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டா வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா. ஒரு 1 hour கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா அங்கிருந்து கண்டிப்பா வந்து ஒரு செல்லிங் எதிர்பார்க்கலாம். ஒரு 1,000 to 2,000 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். இப்போ க்ரூட் ஆயில் எப்படிங்க இருக்கு அப்படின்னா, க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா வந்து ஹை தான். இப்போ லாஸ்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க ஹார்மஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து நீங்க கப்பலை விடலை அப்படின்னா நாங்களே இறங்கி ஆயிலை வந்து எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முடிஞ்சா எடுத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா ஆயிலை வந்து டிமாண்ட் பண்ணிக்கிட்டே தான் போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆயில் எல்லாம் எப்படிங்க இருந்தது அப்படின்னா ஒரு $102 வந்து தாண்டலை.
ஆனால் தேர்ஸ்டே வந்து $112 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது ஒரு 120, 180, 150 போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அமெரிக்காவில் ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் இப்போதைக்கு நமக்கு எக்ஸாக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு தான் நிற்கிது இந்த இடம். ஓகேங்களா? ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 1 hour கேண்டல் க்ளோஸ் வச்சது அப்படின்னா 11,000 இல்லைன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட நமக்கான நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது கண்டிப்பாக இன்னொரு 500 to 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேட்டர்ன் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ பிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தது நெக்ஸ்ட் வீக்ல அப்படின்னா 10,537ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரி 9,620ங்கிறது சப்போர்ட் ஜோன். இதே ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்த சப்போர்ட் எந்த இடத்துல இருக்கு? 10,537. ஸோ ரெசிஸ்டன்ஸா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்த இடம் நமக்கு வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தாங்க இருக்கு, எல்லாமே டிமாண்டுங்கிறாங்க. நேச்சுரல் கேஸ் மட்டும் இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நேச்சுரல் கேஸை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணிடவே முடியாது. ஏன்னா நியூஸஸோட எஃபெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா க்ரூட் ஆயில் மேலே தான் விழுமே தவிர நேச்சுரல் கேஸ் மேலே பட்டும் படாம மாதிரி தான் விடும். ஓகேங்களா? கேஸ் எப்படி கண்ணுக்கு தெரியாதோ ஸோ அதே மாதிரி தான் இதுவும். அதாவது நெக்ஸ்ட் லோவை பிரேக் அவுட் பண்ணா ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த கேப்பை ஃபில் பண்ற வரைக்கும் சான்சஸ் இருக்கு 253 வரைக்கும். ஸோ நமக்கு வந்து செல் சைடு வந்து எய்ம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டபுள் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 253. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணணும். இந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணாதான் கண்டினியூஸா நமக்கு மேலே வருமே தவிர இல்லைன்னா இது வரைக்குமே நமக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டியா தான் இருக்கும். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணா இப்போ தேர்ஸ்டேவோட லோவை பிரேக் அவுட் பண்ணா நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 253. இந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது ஒரு 20 பாயிண்ட்ஸ். ஸோ அதிகபட்சமா ஒரு 20 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டுக்குள்ளார கம்மிங் வீக்ல வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணாலோ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டில் 1 day கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சாதான் ஸோ நெக்ஸ்ட் டைரக்ஷனை வந்து நம்மளால வந்து ப்ரிடிக்ஷன் வந்து பண்ண முடியும் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்டுக்கு போயிடலாம். இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க இருக்கு அப்படின்னா கோல்டு வந்து நியூஸ் மேனிப்புலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இப்போ MCX பொறுத்த வரைக்குமே அதுதான், க்ரூட் ஆயில் மட்டும்தான் கண்டுக்காம ஸோ தொடர்ந்து வந்து டிமாண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 2 தடவை கூட க்ரூட் ஆயில இறக்கி விட்டாங்க, நியூஸை கொடுத்து இறக்கி விட்டாங்க. பட் இந்த தடவை வந்து அவங்களாலையும் முடியல, நின்னுன்னு சொன்னா கூட இதெல்லாம் நிற்காது அப்படிங்கிற மாதிரி க்ரூட் ஆயில் மறுபடியும் மேலே தான் வந்துட்டு இருக்கு. கோல்டு வந்து வாலட்டிலிட்டி தான். ஸோ நம்ம இது வந்து மெயினாக வந்து இந்த வார் வந்து ஆயிலை பேஸ் பண்ணி தான் இருக்கனால கோல்டு வந்து வாலட்டிலிட்டி தான் போயிட்டு இருக்கு. ஸோ கோல்டோட சப்போர்ட் ஜோன் $4,406, $5,413. ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஒரு $5,400 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல்டு MCXல பார்த்தோம் அப்படின்னா சேம் தான், 1,36,272ங்கிறது டபுள் பாட்டம் சப்போர்ட் ஆல்ரெடி எடுத்திருக்கு. ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்ரெடி இந்த பேட்டர்னை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் எண்டு கோல்டோட நெக்ஸ்ட் எண்டுங்கிறது 1,70,044. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேபி டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்து 1,70,044. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பைக்கு போற இடத்துல சென்டர்ல வந்து நிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேட்டர்ன் கவனிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எக்ஸாக்டா இங்க இருந்து நமக்கு பை போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஹையா பிரேக் அவுட் பண்ணா $92 சில்வர், இல்லைன்னா கீழே இறங்கி ஓப்பன் ஆனா கூட இந்த இடம் வந்து ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தாதான் செல்லிங்க தவிர ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் டபுள் பாட்டம் சப்போர்ட் இல்லைன்னா ஹையா பிரேக் அவுட் பண்ணா பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ சில்வர் MCXோட சப்போர்ட் சொல்லுங்கிறது 1,99,414, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,90,412 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து USD INR பார்க்கலாம். ஸோ ஓவராலா நம்ம MCX எப்படி இருக்கும் அப்படின்னா வாலட்டிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். க்ரூட் ஆயில் மட்டும் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 10,537. ஓகே, இப்போ USD INR வந்து 92.67க்கு வந்துருச்சுங்க. இப்போ இதே வந்து 92, 91, 90 எல்லாம் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல. அந்த இடத்துல மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து மேலே அதாவது உள்ளார வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? இவ்வளோ தூரம் இறங்கி இருக்கு நமக்கு. அதாவது USD INR பார்த்தோம் அப்படின்னா 95.22ல இருந்து
நமக்கு 3 பாயிண்ட் இறங்கியும் கூட எஃப்ஐஎஸ் வந்து இன்னும் கான்ஃபிடன்ஸா வந்து பையிங் வந்து பண்ணல. ஸோ அதுதான் பிரச்சனையே. இப்போ எஃப்ஐஎஸ் வந்து இன்னும் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் இறங்கினா கொஞ்சம் பையிங் வந்து பண்ணணும். பையிங் பண்ணாங்க அப்படின்னா மேலே வரும், இல்லைன்னா அகைன் வந்து கீழே தான். நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் 23.17 பிரேக் அவுட் பண்ணாதான் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் சந்தை. அதாவது ஷேர் மார்க்கெட் இந்த என்எஸ்சிஎன் பிஎஸ்சிங்கிறது 23.17 பிரேக் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி இந்தியா விக்ஸ் வந்து நியர்பை இந்த இடத்துல தான் இருக்கு, 29.99 தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பா வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெய்லி வீடியோ ப்ரிடிக்ஷன்லயே பார்த்துருந்தோம். ஏன் அப்படின்னா நிஃப்டி வந்து 2 சைடும் வந்து ப்ரீமியம் பிரைஸ் வந்து அதிகமா இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம தேர்ஸ்டே வந்து எப்படியும் கொஞ்சம் பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏதாவது ஒரு ஒன் சைடு மார்க்கெட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா அதே மாதிரியே நமக்கு வந்து ஒரு பை சைடு போனது. இதையும் பிரேக் அவுட் பண்ணா 23.17 பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்தாலோ, இல்லைன்னா யூஎஸ்டிஐஎன்ஆர் இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு ஆனாலோ கண்டிப்பா வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்து எதிர்பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் ஒரே ஒரு நாள் வந்து பை பண்ணிட்டாலே போதும், ஓரளவு நமக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆகும். ஓகேங்களா? பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்றது பெஸ்ட். அதாவது நமக்கு பை இப்போ நிஃப்டி இப்போ பையிங் சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஹையர் பிரேக் அவுட் பண்ணா ஸோ நமக்கு பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் டு 23,130 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ஓவரால் நிஃப்டிங்கிறது ஃபாலிங் தான், இதையும் பிரேக் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? நிஃப்டிங்கிறது ஃபாலிங் தான். இப்போதைக்கு இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ அதை எப்படி ட்ரா பண்ணினா இன்னும் 2-3 கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஸோ நான் ட்ரா பண்ணி கூட டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி போகும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்க. அதே மாதிரி டைப் பண்ணுறப்ப அதை ரீசனும் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுவும் பார்த்து நிறைய பேர் வந்து லேர்னிங் வந்து பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.